பின்னாடி தேங்க்யூ. 324 யாருன்னா இருக்கீங்களா? 324 சார் 304 க்கு சார் நீங்க உள்ள போயிடுங்க. 324 அவங்க இது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். மைக்ல கீழே இருக்கு. மைக்ல கீழே வாழ்த்துக்கள். எடுத்துட்டு வருவாங்கல்ல கண்டிப்பா. வாக்கு நம்மளுடைய உரிமை. வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்றது வந்து நம்மளுடைய கடமை. எப்பவுமே வந்து சீக்கிரம் வந்துடுவேன் ஃபர்ஸ்ட். அது எலெக்ஷன்னால நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணும் தான். ஸோ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க மனசாட்சி படி நீங்க வாக்களிங்க. அதுதான் எப்பவுமே சொல்லணும்னு நினைக்கிறது. நீங்க வீட்டுல கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாருக்கு ஓட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃபேன்ஸுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட் பண்ணணும். அது நம்ம கடமை. நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும். நம்ம ஊர் இப்படி இருக்கு, இல்லை ஏதாவது நம்ம கருத்து ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணிருக்கணும். நம்ம கடமையை நம்ம செஞ்சிருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்றது. அதுதான். ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லயும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றது தான் எங்க போனாலுமே. ஸோ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்குறாங்க. போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுன்றதான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.